பார்த்திங்கன்னா நம்ம வந்து சமான விகிதங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சமான விகிதங்கள்னால் ஈக்குவலண்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து ஈக்குவலண்ட், பேர்லேயே ஆன்சர் பண்ணேன். ஈக்குவலண்ட் ரேஷியோ கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தாங்க, பேர் தான். அதாவது வந்து சப்டாபிக் தான் மாறும். சமான விகிதங்கள்னால் இப்போ வந்து இப்படின்னு வச்சுங்க, 3:6. இதுக்கு சமான விகிதம் எப்படின்னா, இதே ரெண்டாவது வாய்ப்பாடு பார்க்கணும், இதே ரெண்டாவது வாய்ப்பாடு பார்க்கணும், என்ன வரும் பாருங்கள், 6:12. இதுதான் சமான விகிதங்கள். அதாவது இதை அடித்து போட்டாலும் 1:2 தான் வரும், இதை அடித்து போட்டாலும் 1:2 தான் வரும். இப்போ ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன், சமான பின்னம், அந்த மாதிரி படிச்சுருப்போம் இல்லைங்களா, அதே தான் சமான விகிதம். ரெண்டும் ஒன்று தாங்க. சரிங்களா? இப்போ சம்ஸ் டேரெக்டாக போனாலும் உங்களுக்கு புரியும். இது வந்து இதில் எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வேணால் இதை சும்மா இதை ஃபில்லப் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 4 வந்து இங்கே 8 ஆகிருக்கு. 4 எப்படி 8 ஆகும்? 2ஆல் பெருக்குனா 8 ஆகும். அப்போ 5 2ஆல் பெருக்குங்க 10, அவ்வளோதான். அடுத்தது ஃபில் பண்ணுங்கள். 10 வந்து இங்கே 50 ஆகிருக்கு. 10 எதால் பெருக்குனா 50 ஆகும்? 5ஆல். அப்போ 8ஐயும் 5ஆல் பெருக்குங்க, 8ஐயும் 5ஆல் பெருக்குங்க, அப்போ 40. அடுத்தது 12 ஆகிருக்கு. 12 டேஷு 12. இப்போ இங்கேருந்து யோசிங்க, 4 வந்து 12 ஆகிருக்கு. அப்போ 3ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்போ 5 வந்து 3ஆல் பெருக்குங்க, 15. அவ்வளோதான். சரிங்களா? இந்த மாதிரி வேணால் ஃபில்லப் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இட்லி மாவில் வந்து உளுந்தம்பருப்பு வந்து ரேஷியோ போடுவாங்க இல்லைங்க. அப்போ 4 டம்ளர் இட்லிக்கு வந்து 1 டம்ளர் பருப்புன்னா, அப்போது இட்லி மாவில் உளுந்தம்பருப்பு மற்றும் அரிசிக்கு இடையே உள்ள விகிதம். இப்போ உளுந்தம்பருப்பு வந்து 1 டம்ளர் எடுத்திருக்காங்கன்னா, அரிசி வந்து இப்போ 4 டம்ளர்னால் 1:4. இப்போ உளுந்தம்பருப்பு 1 டம்ளர் எடுத்து அரிசி வந்து 3 டம்ளர் எடுத்தாங்கன்னா 1:3. அந்த ரேஷியோ தான் அது, அதை விகிதம். இப்போது எடுத்துக்காட்டுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் கொடுத்துருக்காங்க. குமரனிடம் 600 இருக்குது. 600 ரூபா வச்சுருக்காங்க குமரன். விமலாவிற்கும் யாழினிக்கும் 2:3 என்ற விதத்தில் பகிர்ந்தளிக்கிறான்னு பிரித்து கொடுக்குறான். அப்போ யாருக்கு எவ்வளோ கிடைக்கும், யாருக்கு அதிகமாக கிடச்சிருக்குன்னு பார்க்கணும். இப்போ இவன் 600 வச்சுருக்கால, 2:3ன்னு பிரித்து கொடுக்குறான். விமலாவுக்கு 2 பங்கும், யாழினிக்கு 3 பங்கும். இந்த மாதிரி நம்ம பிரித்து கொடுத்தோம்னாவே எப்படி போடணுன்னா, உங்களுக்கு 2 மெத்தட் நான் சொல்லித்தரேன். இது 1 மார்க்ஸ் அதனால் நீங்கள் இந்த மெத்தடில் தான் போடணுன்னு நம்ம பார்க்க போகிறது கிடையாது. நம்மளுக்கு வேண்டியது ஆன்சர். டெட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு வேண்டியது ஆன்சர். 2 மெத்தட் சொல்லித்தரேன், உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போது விமலா கேட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு யார் இருக்கா? விமலா. அப்போ 2 இது 2ஐயும் கூட்டிக்கணும். 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5 இன்ட்டு இந்த 600. அப்போ எவ்வளோ அதை வச்சிங்கன்னா 120. 2ஐயும் பெருக்கினீங்கன்னா 240 ரூபா விமலா கிடச்சிருக்கு. அடுத்தது யாழினி. யாழினிக்கு எவ்வளவு? 3. இப்போ 3/5 இன்ட்டு 600. இப்போ அதே 120 தான். இதை பெருக்கினா 360. அப்போ யாழினிக்கு தான் கூட கிடச்சிருக்கு 360 ரூபா. இது வந்து சமான விகிதங்களுக்கே உண்டான மெத்தடுங்க. நம்மளுக்கு எழுத போகிறது டெட் எக்ஸாம் தான். நம்மளுக்கு எழுத வேண்டியது, கிடைக்க வேண்டியது பாஸ் ஆகணும், ஆன்சர் கரெக்டாக போடணும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா, இன்னொரு மெத்தட் என்னென்னா, இந்த 2:3 அது எத்தனை மடங்காச்சுன்னு தெரியாது, அதனால் 2x + 3xன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ 2x + 5x தான் எவ்வளவு மொத்தமாக அவன்கிட்ட 600 ரூபா வந்திருக்கு. இங்கே இவளுக்கு 2 பங்கு கொடுத்துருக்காங்க, யாழினிக்கு 3 பங்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 5x = 600. அப்போ x = 120. இப்போ x 120னா 2x, அப்போ 240. 3x, அப்போ 360. இப்போ யார் அதிகமாக வாங்கியிருக்கா? இவங்க யார்? யாழினி. எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம், உங்கள் இஷ்டம்தான். யாழினிக்கு தான் அதிகமாக கிடச்சிருக்கு. அப்போ இவளை விட இவளுக்கு அவ்வளோ அதிகமாக கிடச்சிருக்கு. இதுலேருந்து கழிச்சிங்கன்னா 120 ரூபா அதிகமாக கிடச்சிருக்கு. யாழினிக்கு விமலாவை விட 120 ரூபா அதிகமாக கிடச்சிருக்கு. இல்லை, நாங்கள் ரேஷியோ வச்சே தான் நான் போடுவேன், நான் வந்து அந்த 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 டாபிக் உள்ள மாதிரி தான் போடுவேன்னா, அதுவும் ஒன்றும் இப்போ பெருசாக கஷ்டப்பட. 2 போடுறீங்க, பை 2ஐயும் கூட்டிக்கிறீங்க 5, அவ்வளோதான். இது வந்து விமலாவோடது. அதே இது யாழினிக்கு எவ்வளவு? 3. 2ஐயும் கூட்டிக்கிறீங்க 5, அவ்வளோதாங்க. ரெண்டுமே ஈஸி தான். எது ஈஸியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்தது பயிற்சி பாருங்கள். சமான விகிதங்களில் விடுபட்ட எண்ணை நிரப்புக. இது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 1 மார்க்ஸு. அதே அந்த முன்னாடி பார்த்தோம் இல்லைங்க, அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ 3 9 இருக்குது. இப்போ 3ஆல் பெருக்கியிருக்காங்க. இப்போ 5ஐயும் 3ஆல் பெருக்குங்க. சரிங்களா?
இங்கே ரெண்டாவது இதை பின்னம் தான் இருக்குது. 5 வந்து 10 இருக்குது. அப்போ 2ஆல் பெருக்கியிருக்காங்க. இப்போ 4 2ஆல் பெருக்குங்க. சரிங்களா? இங்கே இப்படி பாருங்கள் ரிவர்ஸ். ஏன்னா 6 வந்து 1 ஆக்க முடியாது. 1 வந்து 6 ஆக்கி எப்படி யோசிங்க. 1 6 இருக்குது. அப்போ 6ஆல் பெருக்கிங்க. அப்போ 2 6ஆல் பெருக்குங்க 12. இப்படி இருந்து இப்படி கொண்டு வரணும்னா இப்படி இருந்து இப்படி கொண்டு வாங்க, இப்படி கொண்டு வாங்க. எப்படி கொண்டு வந்தாலும் ஒன்று தான். இந்த சம் மட்டும் இன்னொரு வாட்டி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 6 வந்து 1ஆல் வைக்கணும். அப்போ 6ஆல் வைக்கணும். அது பார்த்து இதுக்கு போகிறது கஷ்டம். இப்படி பாருங்கள், 1 6ஆக இருக்குது. அப்போ 6ஆல் பெருக்கியிருக்காங்க. இப்போ 2ஐயும் 6ஆல் பெருக்குங்க 12. அவ்வளோதான். இப்போ இங்கே 12. சரிங்களா? அடுத்தது அட்டவணையை நிறைவு செய்க. இப்போ 12 தான் வருது. 12 24. அப்போ என்ன வரும்? 36. 3 12 36. அப்போ எத்தனை 12 72? 6 வாட்டி வருங்களா? அவ்வளோதான். இதெல்லாம் 10th உள்ள இதை வச்சு தான் 10th வந்து அந்த கிராஃப் போர்டு வரீங்களா, அது வரும். 28 4 இருக்குது. அப்போது 7 4 28. 7ஆல் பெருக்கியிருக்காங்க. இப்போ இதே 7ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்போ இதே 7ஆல் தானே பெருக்கணும். 14. அவ்வளோதான். அப்போ இங்கே 63 வந்தால் இங்கே என்ன வரும்? இப்போ 7ஆல் வகுப்போமா? இங்கே பாருங்கள், இதை 7ஆல் வகுத்தா தான் 4 வந்துச்சு. இப்போ இதே 7ஆல் வகுத்தா 3. அப்போ இதே 7ஆல் இதை மாற்றி கொடுத்துட்டேன். அப்போ இதை 7ஆல் பெருக்கிருக்குங்க. கீழேருந்து மேலே கேட்டால் 7ஆல் பெருக்கிடுங்க. மேலேருந்து கீழே கேட்டால் 7ஆல் வகுத்துருங்க. அப்போ 9. அவ்வளோதான். சரிங்களா? சரியா தவறா? 5:7 என்பது 21:15க்கு சமான விகிதமா? முதல்ல 21:15 அடித்து பார்ப்போம். 7 3 21, 5 3 15. இப்போ 7:5. 7:5 வருது. இங்கே 5:7 கொடுத்துருக்கான். அப்போ இல்லை. அடுத்தது 40ஐ 3:2 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பங்கு 24. இப்போ 40 இதில் பெரிய பங்கு என்னவாக தான் இருக்கும்? 3 தான். அப்போ 3/2 கூட்டணும்னு சொல்லியிருக்கிறோம் 5. இப்போ அடித்து பாருங்கள். 8 8 3 24. ஆமாம், பெரிய பங்கு 24. இல்லை, நீங்கள் அடுத்தது போட 2/5 போட வேணாம். இந்த 2/5 போட வேணாம். ஏன்னா அவன் கேட்குறது மிகப்பெரிய பங்கு தான். இது 3 மடங்கு, இது 2 மடங்கு. அப்போ பெருசாக கண்டிப்பாக இந்த 3 மடங்கு தான் வரும். இந்த 3 மடங்கு தான் பெருசு. அதில் எந்த குழப்பமும் இல்லை. அந்த பங்கு வந்து 24ஆன்னு கேட்குறாங்க. அப்போ அதை நம்ம போட்டு பார்த்து 24 வந்தால் எஸ், இல்லைன்னா நோ தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் விகிதங்களில் எது பெரிய விகிதம்? இது வந்து அதாவது வந்துங்க, இது வந்து டேரெக்டாக மனக்கணக்கில் போட முடிஞ்சதுன்னா மாற்றி போட்டுடலாம். இல்லைன்னா அப்புறம் வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து இந்த பின்னங்கள் போகிற மாதிரி தான் போடணும். இப்போ பாருங்கள், 5 வந்து இங்கே டினாமினேட்டர் பாருங்கள். 5 வந்து 15 இருக்குது இல்லைங்களா? அப்போ 3ஆல் பெருக்குனா போதும். அப்போ 12/15. இப்போ எது பெருசு? இதுதான் பெருசு. அப்போ இதுதான் பெருசு. ஃபஸ்ட்டு எழுதுங்க. இந்த மாதிரி மாற்ற முடிஞ்சது டேரெக்டாக ஏதாவது டேபிள் சொல்லி இந்த ஒரு டினாமினேட்டர் கம்பேர் பண்ணுங்கள். இப்போ ஏதாவது வாய்ப்பாடு சொல்லி 2 டினாமினேட்டரையும் ஒரே மாதிரி கொண்டு வர முடிஞ்சால் சந்தோஷம். இல்லைன்னா நம்ம பின்னங்களில் போடுற மாதிரி எல்சிஎம் எடுத்து மீசியமா எடுத்து கண்டுபிடிச்சி தான் போடணும். ஸ்பெஷல் டேட்டா பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப்பாக கேட்க மாட்டாங்க. இப்போ 3:4. இப்போ 3/4. இது 7/8. இப்போ பாருங்கள், 4 8 இருக்குது. இப்போ 2ஆல் பெருக்கணும். அப்போ 6/8. கரெக்டுங்களா? ஓகேங்களா? அப்போ இதுதான் பெருசு. அப்போ யார் பெருசு? யார் பெருசு பாருங்கள், 7:8 தான் பெருசு. ஏன்னா இது 6/8 தான் வந்துச்சு, இது 7/8. சரிங்களா? அடுத்தது 1/2, இது 2/1. அப்போது இதால் மாற்றுறது கஷ்டம். இதால் மாற்றிக்கலாம். ஏன்னா இது 2ஆவது பல பேருக்குனா 2 வந்துடும். நம்மளுக்கு வந்து 2 டினாமினேட்டும் சேமாக கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட முழு குறிக்கோளாக இருக்கணும். ஃபஸ்ட்டு உள்ளதை செகண்டாக தான் கொண்டு வரணும். செகண்டாக உள்ளது ஃபஸ்ட்டு. எதை வேணாலும் நீங்கள் பண்ணலாம். எது கொண்டு வர முடியுமோ அந்த வழியை பார்க்கணும். இப்போ இதாவது தான் ஒன்றாக்குறது கஷ்டம், ஏன்னா வகுக்கணும். ஆனால் பெருக்கிறது தான் ஈஸி. ஆனால் 1 2ஆவது பெருக்குனா 2 வந்துடும். அப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிடும். இப்போ 4/2.
இது 1/2. அப்போ எது பெருசு? இதுதான் பெருசு. அப்போ இதுதான் பெருசு. 2:1 தான் பெருசு. சரிங்களா? அடுத்ததில் ஏதாவது 2 சம் போடலாம், நான் ஒரு சம் போடலாம். 3:2 என்ற விகிதத்தில் 20ஐ பிரிக்கவும். ஃபஸ்ட்டு 3/5. ரெண்டையும் கூட்டிக்கணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 12. அடுத்து எனக்கு 2. அப்போ 2/5. அப்போ 8. அப்போ 20 எப்படி பிரிக்கலாம்? 12, 8. 3 மடங்குனா 12, 2 மடங்குனா 8. இது ஒன்று தான் மெத்தடுங்க. சமான இந்த பின்னங்கள், அதாவது வந்து விகிதத்தில் வந்து இந்த மாதிரி பிரிக்கிறது, பண்ணுறது, கம்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் இதுதான் மெத்தடு. அதே மாதிரி அடுத்த சம் வேணால் இன்னும் ஒரு சம் ட்ரை பண்ணுவோம். அப்புறம் இன்னும் ஒரு சம் நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். 4/9 கூட்டிக்கிங்க இன்ட்டு 27. இப்போ 12. அடுத்து 5/9 இன்ட்டு 27. இப்போ 10. சரி 15. அப்போ 4 மடங்கு வந்து 12, 5 மடங்கு வந்து 15. வேணால் நீங்கள் ஆன்சர் செக் பண்ண உங்களுக்கு தோணுச்சுன்னா அது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இந்த 27 டேலி ஆகும். கரெக்டாக போட்டிருந்தோம்னா இதை பிரிக்கிறோம்ல, பிரித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வந்த ஆன்சர் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா இந்த மொத்தமாக கொடுத்தாங்கல்ல அதுக்கு வந்து சமமாக இருக்கும். வேணால் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கேட்பாங்கங்க. இந்த மாடல் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிகளுக்கும் ஆகும் செலவுகளை விகிதம் 3:2. இப்போ ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தமாக 4000ரூபா ஒதுக்குறாங்கன்னா மளிகைக்கு தனியாக காய்கறிக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ மொத்தமாக எவ்வளோ ஒதுக்குறான்? 4000ரூபா ஒதுக்கிட்டான். ஃபஸ்ட்டு இணைக்கிறான் மளிகை. அப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு மளிகை தானான்னு பார்த்துக்கோங்க. மளிகை காய்கறி. ஆமாம், அப்போ ஃபஸ்ட்டு வருது மளிகை தான். இப்போ 3 ரெண்டையும் கூட்டுங்க 5. அப்புறம் நம்ம தாங்க ராஜா அடித்து போட்டால் முடிஞ்சு. பெருக்குனிங்கன்னா 2400 மளிகைக்கு. சரிங்களா? அதே மாதிரி காய்கறி கேட்டாங்கன்னா 4000 இன்ட்டு 2/5. அப்போ 1600 காய்கறிக்கு. நான் என்ன சொன்னேன், இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இந்த மொத்த தொகை டேலி ஆகணும். 1600, 2400 ரெண்டையும் கூட்டுங்க, அந்த 4000ரூபா கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்சரையும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக 30 கிலோ வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம வெளியே வந்துடலாம். அடுத்தது பாருங்கள், 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டுத்துண்டை 3:4 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் கோட்டுத்துண்டுகளின் நீளங்களை இது எல்லாமே அதே தாங்க. 63 3/7 போடுங்க. அதே 63 4/7 போடுங்க. வர ஆன்சர் எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது புறவய வினாக்களையும் பார்த்து முடிச்சிடலாம். 2:3 மற்றும் 4:- நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா, சொல்லி கொடுத்துருங்க. இது வந்து எதால் பெருக்குங்க? 2ஆல். இப்போ இதே 2ஆல் பெருக்குங்க. அப்போ 6. அப்போ 4 என்ன வரணும்? 6. ஓகேங்களா? 10ஆவது சம் பாருங்கள். 4:7 சமான விகிதமானது. சமான விகிதம்னா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். இப்போ இதை அடித்து பாருங்கள். இந்த இதுக்கு எதாவது வருதான்னு பாருங்கள். இதை அடிக்க முடியாது, இதை அடிக்க முடியாது. இதை அடிச்சிங்கன்னா 7:4. இதை அடிச்சிங்கன்னா 3ஆவது படம் அடிச்சிருக்கேன் 4:7. அப்போ இதுதான் ஈக்குவலாக வருது. அப்போ இதுதான் இதோட சமான விகிதம். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அடித்து பாருங்கள். இதுக்கு எது சமமாக வருதோ அதுதான் ஆன்சர். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். அடுத்தது 16/24க்கு எது சமான விகிதம் அல்ல? முதல்ல இதை அடிச்சுக்கலாம், எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ 16/24னா 8ஆவது பாட்டில் அடிச்சிடலாங்களா? இப்போ 2/3 வருது. இப்போ எதுக்கு எல்லாத்துக்கும் 2/3 தான் வரணும். எதுக்கு ஆன்சர் வரலையோ அவன் தான் ஆன்சர். இதை அடிச்சிங்கன்னா 2/3. இதை அடிச்சிங்கன்னா 6ஆவது பாட்டில் அடிச்சிடலாங்களா? அப்போ 2/3. இதை 5ஆவது பாட்டில் அடித்தாங்களா? 2/3. இதை வந்து 2ஆவது பாட்டில் அடிச்சிங்கன்னா 10/14. 10/14 திரும்ப 2ஆவது பாட்டில் அடிச்சிங்கன்னா 5/7 வருது. ஸோ இதுதான் வந்து சமான விகிதம் அல்ல. சரிங்களா? அடுத்தது 1600ஐ
கேட்குறது நல்லா கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஏ மற்றும் பி கொடுத்துட்டான் 3:5. ஆனால் அவன் கேட்குறது பி மட்டும்தான் கேட்குறான். அப்போ இது ஃபஸ்ட்டு வருது ஏ, அடுத்து வருது பி. அப்போ நீங்கள் இதை மட்டும் இந்த பார்ட்டு மட்டும் போட்டிங்கன்னா போதும், ஃபுல்லாக போகணும் அவசியம் இல்லை. பி தான் கேட்குறாங்க. அப்போ பி என்னது 5 பங்கு, அப்போ 5 மடங்கு. அப்போ 5 டோட்டல் என்னது 8. அப்போ இதை அடிங்க. 200 × 5 அப்போ 1000 ரூபா. ஆப்ஷன் சி இ வருது பாருங்கள், 1000 ரூபா. சரிங்களா? பி மட்டும் தான் கேட்குறாங்க. சப்போஸ் இதே கொஸ்டின்னு இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு 1000 ரூபா. இதே கொஸ்டினுக்கு ஏ கேட்டாங்கன்னா 3/8 போடுவீங்க. அப்போ 600 ரூபா வந்திருக்கும். சரிங்களா? என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் பாருங்கள். கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க, அவசரப்பட்டாமல் பாருங்கள். பின்னா பியை மட்டும் போடுங்க, அவ்வளோதான். சரி, இதை சமான விகிதம், ஈக்குவலன்ட் ரேஷியோ. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு விகித சமம், ப்ரொபோஷனல்னு சொல்லுவாங்க. இதை கான்செப்ட் வச்சு நிறையா சம் வரும். இந்த மாடல் தெளிவாக பார்க்கணும். இது வந்து 6th 7th 8th 3லேயுமே வர எந்த சம் கேட்டால் நம்ம போகிற மாதிரி நம்மளோட டீப்பாகவே பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸில் நீங்கள் பார்க்கவே வேண்டி வராது. ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.